வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டால் பிறை 15 பராத்துடைய இரவு என்ற பெயரில் 3 யாசீன்கள் ஓதப்பட்டு பள்ளிகளுக்கும் வீடுகளுக்கும் ரொட்டி, வாழைப்பழம், ஈத்தம்பழம் எல்லாம் வைத்து கொடுப்பார்கள், சதக்காவாக கொடுப்பார்கள். ஒரு கூட்டம் அறியாமையின் காரணமாக பேசி வருகிறது, இது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு விஷயத்தை செய்றீங்க, இது பிதுஅத்து, இது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பிதுஅத்து சொன்னா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத செயலா இருந்தாலும் அதை செஞ்சா நரகத்துக்கு போவோமா என்றதை பற்றி விளக்கமாவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ தேவையானவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்ப விஷயம் கேட்டா, பராத்துடைய இரவில 3 யாசின் ஓதுறது, அதுல ரொட்டி வாழைப்பழம் எல்லாம் கொடுக்கறது கூடாத காரியமா, மார்க்கத்துல அனுமதிக்கப்படாத காரியமா என்று என்ன செய்யப்படுது, இன்றைக்கு சொல்லப்படுது. மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யப்பட்டு அது நரகத்துக்குரியது, ரசூல்லா காட்டித்தராத ஒன்று நாங்கள் செய்யக்கூடாது, அவங்க சொல்லவும் இல்லை அப்படின்னு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, பராத்து ரொட்டி வாழைப்பழம் எல்லாம் நாங்க ஒரு சதக்காவாக கொடுக்கிறோம், சதக்கா செய்வது கூடாதா அப்படின்னு கேட்டா நீங்க அது என்ன கேள்வி, அதெல்லாம் இல்லை, சதக்காலாம் கொடுக்கலாம், குர்ஆன்லயும் இருக்கு, ஹதீஸ்லயும் இருக்குது என்று வந்திருக்குது, நீங்க பராத்து ரொட்டி என்று அல்லவா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், இப்போ சதக்கா செய்ய சொல்லி குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது, ஆனா இந்த நாள்ல தான் செய்யணும்னு ஏதாவது ஒரு நாளை குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கா, இந்த நாள்ல தான் செய்யணும், வேற எந்த நாளும் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குதா? இல்லை, எப்ப வேணுமெல்லாம் செய்யலாம். இப்போ நான் ஒன்று கேட்கிறேன், நீங்க ரமலானுடைய மாதத்துல பொதுவா ஒரு சதக்கா செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபித்ரா அரிசி அல்லாத பொதுவா யாருக்கோ பணமோ அல்லது ஏதாவது உணவோ செய்து அல்லது இஃப்தாருக்கோ என்னமோ கொடுக்குறீங்க, இதை என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? நாங்க ரமதானுடைய சதக்கான்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. சில பேர் சொல்லாமலே கொடுப்பாங்க, அது சதக்கா. ஆனா ரமதானுடைய மாதத்துக்கு கிடைத்த சதக்காவை தான் ஏற்றுக்கொள்வாங்க எல்லாரும். அதே போலதான் ரமதான் மாசத்துல நோன்பு, பரதான நோன்பு விட்டா அது ரமதானுடைய நோன்புன்னு சொல்லுவாங்க. முஹர்ரம் மாசம் 10, 9, 10 நோன்பு நோட்டா தாசுவா ஆஷூரா நோன்புன்னு சொல்லுவாங்க. அதே போன்று அரஃபாவுடைய இரவுல நோன்பு நோற்றா அரஃபாவுடைய நோன்புன்னு சொல்லுவாங்க. மாதத்துல பிற 13, 14, 15 நோன்பு நோற்றா ஐயாமுல் பீதல் வாங்க. ஒவ்வொரு மாதம் இந்த 13, 14, 15 ஐயாமுல் பீல் நோன்பு நோக்கிறவங்க நோப்பாங்க. ஆனா இதே 13, 14, 15 தான் அந்த பராத்துடைய இரவு, ஷஅபான் மாதத்துடைய 15வது இரவு தான் பராத் இரவுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஷஅபான் மாதத்திலையும் அந்த தொடர்ந்து நோன்பு நோப்பவர்கள் என்ன செய்வாங்க, 13, 14, 15 நோன்பு நோப்பாங்க. 13, 14 நோன்பு நோக்காதவங்க 15வது இரவு நோன்பு நோப்பாங்க. அது என்ன இரவு? பராத்துடைய இரவு. அப்ப அந்த நோன்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பராத்துடைய இரவு நோன்பு என்றுதான் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துக்கு ஒரு அமலை செய்யறதுக்காண்டி பேர் வைக்கிறது ஒரு தவறா? பேர் வைக்கிறது தவிர பராத்துடைய இரவு வந்து நோன்பு என்ன செய்வாங்க, நோன்பு வைப்பாங்க. சரி, இப்ப அந்த இரவு நம்ம சதக்கா செய்கிறோமே, பராத் யாசின் எல்லாம் ஓதுறவங்களே, இந்த இரவுல யாசின் ஓதக்கூடாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரா யாசின் எந்த நோக்கத்துக்காக ஓதப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும்னு சொன்னாங்க. அப்ப இந்த நாள்ல தான் ஓதணும், இந்த நாள்ல ஓதக்கூடாதுக்கு உங்கள்கிட்ட குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா? இல்லையே. எத்தனை ஆலிம்களை வேணும்னா கூட்டி வந்து காட்டுங்களேன், இந்த நாள்ல தான் ஓதணும், இந்த நாள்ல ஓதக்கூடாது அப்படின்றதுக்கு. ஆனா நீங்க மேலோட்டமா ஆதாரம் காட்டுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பராத்துடைய இரவு என்று சொல்லி காட்டல, அப்படி ஓதல்ல, அப்படியெல்லாம் செய்ய சொல்லல என்றெல்லாம் நீங்க உங்களோட புத்திக்கு பட்ட ஆதாரத்தை தான் காட்டுவீங்க. ஆனா அதே நாங்க சுன்னத் ஜமாத்துல இருக்கக்கூடிய நாங்க இந்த மௌலிது சம்பந்தப்பட்ட, தராவி சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை காட்டும் பொழுது இந்த ஆதாரங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்து சஹாபாக்கள் பாடினார்கள் தான், ஆனா சுபான முழுதாவது நாங்க என்று நீங்க பேரை சொல்லி கேட்பீங்க. அப்ப நாங்களும் திருப்பி கேட்போம், எங்க இடத்துல கேள்வி இருக்கிறது, கேள்வி இல்லாமல் இல்லை, மடையர்களிட பேசுவதற்கு நாங்க விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, உங்களிடத்தில் மடையர்கள் பேச்சு கொடுத்தால், மடையர்கள் உங்களிடத்தில் எதிர்பட்டு பேச்சு கொடுத்தால் காலு சலாமா, சலாம் சொல்லிட்டு ஓரமா போங்கன்னு தான் நல்லா சொன்னோம். உங்கள்கிட்ட போய் வாதம் பண்ணிக்கொண்டு இயக்க சொல்லல. அதனால மக்களை குழப்பி விட்டு அவங்கள ஈமானை பறிக்காம உங்களோட வேலையை மட்டும் நீங்க பாருங்க. நீங்க வஹாபி முகமது பின் அப்துல் வஹாப் நஜ்தியை பின்பற்றி கொண்டு மக்களை இந்த அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை வர குறைச்சி கொண்டு போனதுனாலதான் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இனம் காண முடியாத பலவிதமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. முந்தியெல்லாம் இவ்வளவு பெரிய நோயெல்லாம் இருக்கல. முன்னாலெல்லாம் ஒரு காலத்துல ஹார்ட் அட்டாக் வந்தாலும் கூட, கிட்னி ஃபெயிலியர் ஆயினாலும் கூட, அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் கூட, அதெல்லாம் 50, 60 வயதை தாண்டினவங்களுக்கு அப்படி நோய்கள் வந்திருந்தது. அது வயசான காலத்துல அப்படி ஒரு நோய் வந்ததுன்னு மக்கள் நம்பினாங்க. இப்ப என்ன கேட்டா, சின்னவங்கள்ல இருந்து ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் வந்துட்டு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்.
அமல்களை இல்லாமலாக்க போனனாலதான் இன்றைக்கு வீட்டுகளில் பலாய் முசீபத் எல்லா ஊருக்குள்ள எல்லா விதமான பலாய் முசீபத்தும். பராத்திரவுல சரி பள்ளிக்கு தொழக்கூடியவனை கூட தொலை வராம விட்டதும் நீங்க தான். அன்றைக்கு அவன் பள்ளியில ரொட்டி கொடுக்குறாங்களே என்று சொல்லியாச்சும் வளமையா தொழாதவன் கூட தொலை வந்தான் அன்றைக்கு மகரூப் இஷாவை சரி தொழுவிட்டு போனான் அன்றைக்கு. அப்ப அதையும் இல்லாமலாக்கினு நீங்க இது போன்ற அமல்களை செய்ய தேவையில்லை, இதெல்லாம் பிதத் என்று சொல்லி மக்களை ஏமாற்ற வந்ததுதான். சதக்கா எப்போது செய்யலாம், நம்ம அது பராத்துடைய இரவுல கொடுக்கறனால பராத் ரொட்டி என்று பேரு, அவ்வளவுதான். மற்றபடி பராத் ரொட்டி என்று பேருல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி செய்யப்படல. அதாவது இந்த ஹதீஸ்ல பராத் ரொட்டி என்று கொடுங்கன்னு எங்கேயும் வரல, குர்ஆன்லயும் வரல. அப்படி பார்ப்போம்னா எங்களாலே கேள்வி கேட்க முடியும், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொட்டியா தானே ரொட்டி சாப்பிட்டாங்க, கோதுமை ரொட்டி, மற்றது ஆட்டுக்காலை விரும்பி சாப்பிட்டாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லலாம், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்க சாப்பிடுங்க குடிங்க ஹலாலானதை, ஆனா வீண் விரையான் செய்யாதுன்னு சொன்னாங்க. இப்ப நாங்க என்ன தின்றோம், இடியாப்பம் தின்றோம், புட்டு தின்றோம், பிரியாணி தின்றோம், கொத்து ரொட்டி தின்றோம், ஃப்ரைட் ரைஸ் தின்றோம், இதெல்லாம் தின்றோம். குர்ஆன்ல ஃப்ரைட் ரைஸ் இருக்குதா, கொத்து ரொட்டின்னு இருக்குதா? இல்லாதெல்லாம் தின்றியே, இது எப்படி, இது பிதத் இல்லையா? அப்போ குர்ஆன்ல சொல்லப்படாதெல்லாம் தின்றியே. திங்கிறதுக்கு மட்டும் ஆதாரம் தேட மாட்டீங்க, அமல் செஞ்சா மட்டும் அது எங்க குர்ஆன் இருக்கா ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்பீங்க. அதனால தயவு செய்து ஓரமா இருங்க. உங்களுக்கு அமல் செய்ய முடியல, சதக்கா செய்ய விருப்பம் இல்லை, கஞ்சத்தனமா தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தா தயவு செய்து ஓரமா இருங்க. அமல் செய்யக்கூடிய நல்ல மக்கள் அமல் செய்து கொள்ளட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடியவர்களை நேர் வழிகாட்டுவான், நாடியவர்களை வழிகேட்டில் விட்டுடுவான். ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு தெரிய வந்தா அது சரியா பிழையான்றத நடுநிலையா இருந்து சிந்திச்சு விளங்கி கொள்ளணும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக. இந்த பராத்துடைய இரவில் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை செய்தேவிகள் கூட்டத்தில் எழுதி வைப்பானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.